ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பேசலாடு. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நினைக்கிறதுலாம் ஆகாது பிரதர், சிஸ்டர், கண்டிப்பாக ஆகாது. ரெண்டாவது, ஒருத்தன் சொல்லுவான்ல, நீலாம் உருப்படவே மாட்டேன், நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, அவன் சொல்கிறதும் ஆகாது. ஓகே, அப்போ எதிர ஆகும்னு கேட்குறீங்களா? என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் அதை வந்து வார்த்தையில் போயிட்டு தெளிவுபடுத்திடுறேன். அவர் பேசின வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தைங்க, தீர்க்க தரிசனமாக பேச போகிறாரு, என்ன மறைச்சி என்னைக்கோ பேசிட்டார். ஆனால் இன்னைக்கு திரும்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறார். சொல்லுங்கிறான்ல ஒருத்தன், நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், அவன் நீ இதை பண்ணுறியா? நோ நோ நாட் லைக் தட். அவன் சொல்கிறது இவன் சொல்கிறது நீ நினைக்கிறது கூட வேலைக்கு ஆகாது, நான் நினைக்கிறது தான் அவன் சொல்லி நான் இல்லைங்க, ஆண்டவர் நினைக்கிறது தான் அவன் சொல்கிறார். நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு தெளிவுபடுத்துறேன், உங்களுக்கு தான் வார்த்தை. ஓகேவா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், சேனைகளின் கர்த்தர் இப்படி நினைத்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கைகள் நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை பலப்படுத்தணும், உன்னை உயர்த்தணும்னு தான் அவர் நீட்டிருக்கிறாரு. அவன் யாருங்க சொல்றதுக்கு? அவன் யாருங்க சொல்றதுக்கு? அவனை படிச்சதும் அவர் தான். புரியுதா? அவனை ஆசீர்வதிக்க போகிறது அவர் தான். ஆனால் பாவம் அவனுக்கு தெரில, அவன் வந்து உங்களை சபிச்சுன்னுக்கிறான். அவனே ஒன்று சொல்கிறேன் பிரதர் சிஸ்டர், வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? உங்களை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, உங்களை சபிக்கிறவங்களையும் ஆசீர்வதிங்க, அப்படி தான் சொல்லுது. ஸோ அதனால் ப்ளீஸ் கீப் ப்ரே ஃபார் எவ்ரி ஒன், புட் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் மூவ் ஆன் வித் ஹிஸ் பிரசன்ஸ், ஆல்வேஸ் கோ க்ளோஸ் டு ஹிம். அவரு கூடயே போங்க, அவரு பின்னாடியே போங்க. உங்களை குறித்து திட்டம் பெருசாக இருக்குது என்கிட்ட அப்படி தான் சொன்னார். தம்பி மதி, நீங்கள் இப்போ ட்ரெயினராக இருக்கிறீங்க, சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாளில் உலகம் ஃபுல்லாக சுற்ற போகிறீங்க. உங்களை குறித்து திட்டம் பெருசாக இருக்குது, வேலை பெருசாக இருக்குன்னு நான் சொல்லங்க, அவர் என்னை பார்த்து சொல்லிட்டாருங்க. யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அவர் கை இப்படி தான் நீட்டிருக்கு, நான் அப்படியே பின்னாடியே சைலண்ட்டாக போயிடுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, யார் அதை விவர்த்தமாக்குவான்? யார் அதை திருப்பி விடுவான்? முடியாது. அவர் நீட்டிட்டாரு பிரதர், உங்களுக்கும் தான் நீட்டிட்டாரு. நீங்கள் பின்னாடியே போனீங்கன்னா அது மட்டும் தான் நடக்கும். இப்படி அப்படிலாம் லெஃப்ட்டு திருப்பவே அவருக்கு தெரியும் எந்த பக்கம் திரும்பணும், எந்த பக்கம் கொண்டு போகணுன்ட்டு. ஸோ அதனால் அவர் பின்னாடி போங்க. சமூகம் முன்னாடி போகுது, பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு. பின்னாடி போயிடுங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்காதீங்க. சிக்னல் அங்கங்கே போடுற மாதிரி இருக்கும். க்ரீன் சிக்னல் அங்கே தெரிஞ்சுங்க, நோ 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 நோ, பச்சை கண்ணாடி, பார்க்குறதெல்லாம் அப்படியே வெளுத்ததெல்லாம் பாலுன்ற மாதிரி பார்க்குறதெல்லாம் பச்சையாக இருக்கும். நோ நோ, அவர் பின்னாடி போனால் தான். புரியுதா? க்ரீன் சிக்னல் எப்பவுமே பக்கவாக இருக்கும். ஸோ அவர் பின்னாடி போங்க, ஜாலியாக இருங்க. வேறு எதுவும் சொல்கிறதுங்களா? புரியுதா? உங்ககிட்ட தான். நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ண எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நிர்ணயம் பண்ணது ஏற்ற நேரத்தில் நடக்கும், மாற்றி நடக்காது. அப்படி மாற்றி நடந்தால் அது அவர் பிளான் பண்ணல, நீங்களே போய் ஒன்று பிளான் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. இதனால் இல்லாமல் காமிட்டோம். கத்திரிக்கு சோத்துற மாமே இல்லையா? லவ் யூ, காட் பிளஸ் யூ.